என்ன ப்ரோ? ஆ எப்படி ப்ரோ? எங்கே? ஆனால் சார் பாடியில் சம்படி வாங்கிச்சு. ரெடி பண்ணலாம். லென்ஸ்லாம் மாற்றிடுவானுங்க. லென்ஸு தான் உடஞ்சிருது. ரெடி பண்ணுவானுங்க. லென்ஸ் மாற்றிடுவானுங்க. புது லென்ஸு. சரி. இந்த இடம்லாம் போயிடுச்சு போல். இன்ஸ்டா 360 கிராஷ் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டில் இருந்தப்போ ஆகலை. இந்த இடத்துல மாட்டியிருக்காங்க போல். அதில் வந்து விழுந்து ஃபுல்லாக தூளத்தில் உடஞ்சிருச்சு. ஆனே ஆகலை. ஆளாளுக்கு வறுக்குறீங்க என்ன ப்ரோ? ஆ எப்படி ப்ரோ? எங்கே? எப்படி எப்போ மாட்டினீங்க? எங்கே வந்தது? லாக் பண்ணிட்டீங்களா? எங்கே? ப்ரோ பேட்ரி பின்னாடி மாட்டியிருக்க வேணாம் ப்ரோ. சே அது இல்லை. வாங்கினா போதில்ல. இது வாங்கினா போதில்ல. அது வாங்கினா இல்லை இல்லை. சே உங்களுக்கு வேறு அது என்கிட்ட சொல்ல நான் மாட்டிருப்பல. அவருக்கு சரியாக மாட்டல நினைக்கிறேன். உள்ள கிளிப் ஆனல நினைக்கிறேன். கட்டு ஒழுங்கு தான் நான் கட்டாயம் நிறுத்திட்டேன். சரி ஓகே வாங்க. பேட்டரியில் எடுத்துட்டிங்களா? வாங்க பார்த்துக்கலாம். சே ஏறுங்க. அது ஒன்று கிளிப்பு இல்லாமல் இருந்திருக்கோம், இல்லைன்னா அதில் அந்த சைட் மவுண்ட்டில் வேலைக்கு ஆகிருக்காது. ஆனால் சார் பாடியில் சம்படி வாங்கிச்சு. நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால தான் நான் தொட்டு பார்க்குறேன், காணோம். ஆனாவுதா உங்கள் டேட்டாஸ்லாம் மெமரி கார்டில் தானே இருக்கும்.
சுத்தமான ஆகுதா? இதெல்லாம் இது ரெடி பண்ணலாம். லென்ஸ்லாம் மாற்றிடுவானுங்க. லென்ஸு தான் உடஞ்சிருது. ரெடி பண்ணுவானுங்க. லென்ஸ் மாற்றிடுவானுங்க. புது லென்ஸு. சரி. இந்த இடம்லாம் போயிடுச்சு போல். நம்ம நாளைக்கு புதுசு வாங்கிடலாம் உடனே. உங்களுக்கு அந்த சாதா இது வாங்கினா போதும்ல? இது ரெடி பண்ணிடலாமா பார்க்குறேன். இல்லை ப்ரோ, அது சாதா இது வாங்கினா உங்களுக்கு போதும்ல? இது மட்டும்தான் ப்ரோ, வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. அது வாங்கிடுறேன். இல்லை, சப்போஸ் இது நீங்கள் ரெடி பண்ணால் கூட உங்களுக்கு யூஸ் ஆகணும்ல, அதுக்கு பார்க்குறேன். அது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த டிஸ்பிளே போயிடுச்சு. இது ஏதோ ஒன்று தோணிகிட்டே இருந்தது. போகிற ஸ்பீடுக்கு என் மேலே அடிச்சு விழுந்தோன்னு தான் நான் எனக்கு தெரிஞ்சிச்சா ரைட்ரா கீழே விழுந்துச்சுடா அப்படின்னு பார்த்தேன். விடுங்க ப்ரோ, அது போய் பார்த்துக்கலாம். விடுங்க, நம்ம நாளைக்கு புதுசு வாங்கிக்கிறோம். சரி, அதை தூக்கி போட வேஸ்ட்டாக போயிடுச்சு. அந்த ஓல்டரும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ரெடி பண்ணலாம். நான் ரெடி பண்ணிடுறோம். சரி விடுங்க. ஃப்ரண்ட்டில் இந்த எதுவுமே ஆகலைல்ல? எவ்வளோங்க சின்னதாக தானே அது தெரியல. ஏன்னா இந்த ஓல்ட்ரு உடையலனா எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக கிளிப் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இது என்ன தெரியுமா, இது 7 கூடமாக கூட கிளிப் பண்ணியிருக்கலாம். இப்போ எடுத்தா எங்கே என்னாச்சு? நடுவில் கீழே தூக்கி தான் வச்சேன். எப்படி இதோ இருக்கு ப்ரோ. வரும்போதா இந்த முடி பாக்கெட்டில் இருக்கா பாருங்க. இல்லையா, இருங்க பார்த்துட்டு வரேன். அங்கே பாருங்கள் இருக்கான்னு. ஹலோ, இதோ ப்ரோ கீழே இருக்கு.
ஆன்லையா இருக்கு. இல்லையே நேரமே சரி இது லைட் எரியுதா? தெரியல. சம்பவம் மேலே சம்பவமாக சாவியெல்லாம் விட்டு வரீங்க. ஸோ கைஸ் அதான் எல்லாமே ரெக்கார்ட் தான் இருக்குது. அதான் இன்ஸ்டா 360 வந்து க்ராஷ் ஆயிடுச்சு. ஸோ இன்ஸ்டா 360 க்ராஷ் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டில் இருந்தப்போ ஆகலை, இந்த இடத்துல மாட்டியிருக்காங்க போல். அதில் வந்து விழுந்து ஃபுல்லாக தூள் உடஞ்சிருச்சு. ஆனே ஆகலை. ஸோ பார்க்கலாம் அது என்ன ரெடி பண்ணி ஆன் பண்ண முடியுதான்னு. என்ன சொல்கிறது, அது வந்து எல்லாமே ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. விழுந்தாலும் லென்ஸ் உடஞ்சாலும் மாற்றிக்கலான்ற மாதிரி தான். இப்போதைக்கு லென்ஸ் உடஞ்சிருக்கா மாற்றிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. டேமேஜ் அங்கங்கே அதெல்லாம் ஓகே. பட் ஆனே ஆக மாட்டுது. அது என்ன இஷ்யூன்னு தான் எனக்கு புரியல. சர்வீஸில் எதுனா ரிப்பேர் பண்ணுறதில் கொடுத்து தான் கேட்டு பார்க்கணும். சுத்தமாக ஆனே ஆகலை. எப்படி வேணால் மாட்டலாம், ஆனால் அது கரெக்டாக போய் மாட்டியிருக்கணும். அன்னீவனாக மாட்டிருந்தாலும் உட்காராது. ஆனால் அன்னீவனாக மாட்டிருந்தால் அங்கே இதுவாக இருக்காது. ஒரு வேளை அது இதோட வெயிட்டில் நான் ஊந்துட்டுருக்கோம். சரி விடுங்க, என்ன பண்ணுறது. போகலாமா? என்ன ஆக்சிடெண்ட்டெல்லாம் நடந்தது தான், எதுவும் பண்ண முடியாது. இப்போ நான் அப்படி மாட்டி ஓட்டும் போது விழுந்திருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. அது ஒரு சர்டன் ஸ்பீடு மேலே அது ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதனா ப்ரொடெக்ஷன் இருக்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக அது இந்த மாதிரி தான் நடக்கும். கேமராவில் தெரிஞ்சுதான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப ஒஸ்ட்டு கண்டிஷனில் உடஞ்சிருக்கு. கரெக்டாக அது விழுந்துட்டுருக்கு. அவர் ஆனால் பரவாயில்ல, அவர் மேலே வந்து பட்டிருக்கு போல். அது ஃபோர்ஸில் வந்து அது பட்டதுமே அவர் உடனே ஸ்லோ பண்ணிகிட்ருக்காரு. நில்லுங்கன்னு நின்றுட்டு அந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து ஒரு வண்டியோ லாரி ஏதோ ஏறிச்சு. அப்போ நாங்கள் போய் திரும்பி யூட்டன் பண்ணிட்டு போகும்போது தான் செதறிச்சு. அங்கேருந்து பேட்ரி தனியாக வெளியில் தூக்கி அடிச்சிருச்சு. ஆக்சுவலாக டிஸ்பிளே வரல, தெரியல போர்டு எதனா போயிடுச்சா இல்லை டிஸ்பிளே போயிடுச்சான்னு. ஏன்னா அதில் ஏறின ஃபோர்ஸில் பேட்டரியே வெளில வந்து விழுந்துருச்சு. ஓகே, நடந்துருச்சு, என்ன பண்ண முடியும். லைட்டாக அப்செட்டாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு நான் உடனே வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கின ஒரு டிவைஸ் அது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நடக்கிறது அது ஆக்சிடென்டல் தான். அண்ட் அது அட்வென்ச்சர் ஆக்ஷன் கேமரா. கண்டிப்பாக இந்த மாதிரி ஆக்ஷன்ஸில் வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே, என்ன ஆன் ஆகிருக்கலாம். எனக்கு என்னென்னா அவர் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, நம்ம புதுசு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஓகே தான், அது பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா அது ஆன் ஆகிருக்கலாம். ஆன் ஆகிருந்தால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகிருக்கும். ஆனே ஆகலை, அது ஃபுல்லாக டெட் ஆகிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நான் இந்த வண்டியை கரெக்டாக தான் ரெக்கார்ட் பண்ணிட்டே வந்தேன். நான் சொன்னல, நான் அவரோட வண்டியை வந்து 360 மாட்டியிருந்தோம். ஃப்ரண்ட்டில் இருந்தது, இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்தது. அங்கே இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஒன்ஸ் அது பின்னாடி அது டே ஏதோ நடக்குதுடான்ற மாதிரி இருக்கு. பொறுமையாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கே வந்து நடுவில் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபோன் வச்சுருக்காங்க சடனாக. சரி, நான் பார்த்துட்டேன். எனக்கு என்னென்னா பின்னாடி அவருக்கும் இதாக இருக்கிறதில்ல, அதான் கொஞ்சம் ஜர்க் ஆகிடுச்சேன். போதும், திரும்பி போக வேண்டியதான். ஏன்னா வீட்டில் இருக்கவங்க நம்மளை கத்திக்கிட்டே இருந்தாலே இங்கே ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். வீட்டில் இருக்கவங்க எப்போ வருவேன், இவ்வளோ நேரமா, ஏன் அப்படி இப்படின்னு கத்துனாலே இங்கே நம்மளுக்கு ஏதோ ஒரு காற்று இருக்குன்னு அர்த்தம். பட் சேஃபர் சைட், அவங்க அப்படி பேசும்போது நம்ம ஸ்லோ டவுன் பண்ணிடுறோம்ல, அதனால் ஓகே தான். சரி, ஓகே கைஸ், இதுக்கு மேலே தெம்பில்லை. சம்பவம் மேலே சம்பவம் வர்றதுக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்குள்ளே நம்மளுக்கு புதுசு டிவைஸ் வருதா இல்லை இதையே ரெடி பண்ண முடியுதா பார்க்கலாம். என்னவோ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஐயோ, பாய்.